ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு பார்க்க வேண்டியது 10 மகா பெரிய சக்திகள். இது தசமகா சக்திகள் என்றும் சொல்வார்கள், தசமகா சக்தி என்றும் சொல்வார்கள். இந்த 10 மகா பெரிய சக்திகள் தசமகா வித்தை என்றும் சொல்லலாம். இது எவை என்று பார்ப்போம். இந்த அன்னை பராசக்தியினுடைய புவனேஸ்வருடைய சர்வேஸ்வருடைய அந்த சக்தியானது பல உருவங்களாக 10 உருவங்களாக பிரிந்து தீயை அழிப்பதற்காக 10 உருவங்களாக பிரிந்து இந்த அண்ட பிரபஞ்சத்தை சமன்படுத்தக்கூடியதே தசமகா வித்தையாகும். இந்த அவதாரங்கள் தக்கனுடைய வேள்வியில் ஈசனுக்கு அழைப்பு விடுக்காமல் பார்வதி சென்று அங்கு அவமானப்பட்டு தன் கணவருக்கு அவமானம் அடைந்ததால் தன் சக்தியை வேள்வியில் மாய்த்து கொண்டதாக வரலாறு கூறுகின்றது. அந்த வகையில் அந்த சக்தியானது 10 சக்திகளாக 10 உருவங்களாக பிரிகிறது. அதுவே காளி, தாரா, திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, சின்னமஸ்தா, தூமாவதி என்று மாதங்கி, கமலாத்மிகா என்று 10 வகையாக அந்த சக்தியில் பிரிந்து வருகிறது. அந்த 10 விதமான சக்திகளை பார்ப்போம். காளி காளி கா என்றால் கருப்பு, கருப்பு நிறத்தையுடைய சக்தி, மகா சக்தி. அந்த அண்டமே கருப்பு என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். அண்டமே கருப்பு என்று அந்த உணர்ந்த ஞானிகள் கூறுகிறார்கள். அண்ட பிரபஞ்சமே கருப்பு என்று. அந்த கருப்பின் அம்சமாகவும் இந்த பராசக்தியினே பிரபஞ்சமே பராசக்தியின் அம்சமாக இருப்பதால் கா என்றால் கருப்பு என்று காளிக்கு அந்த அந்த நிறத்தின் பேராலே காளி என்று பெயர் இருந்தது. கா கருப்பு, காலத்தையும் குறிக்கும். ஈசனுடைய மனைவியாகும். சகல தீய சக்திகளை அழிக்கவும் கட்டுப்படுத்தவும் அசுரர்களை அழிப்பவளாக காளி விளங்குகின்றாள். அந்த கருப்பு நிறத்தை உடைய அந்த பிரபஞ்சமே காளியின் சுரூபமாக இருப்பதாக ஞானிகள் கூறுகின்றார்கள். அப்படி இருக்கும் வகையில் சகல பிரபஞ்சத்துக்கும் தாயானவள். அந்த தாயை நாம் அநீதி அளிக்கவும் அதர்மத்தை அளிப்பவும் நாம் அதனுடைய வழிபாட்டில் நாம் சென்று கொள்ளலாம். அடுத்து தாரா. அந்த 10 சக்தியில் ஒன்றாக தாரா இருக்கிறது. தாரை என்பது விண்மனை வடமொழியில் வரைக்கும். அந்த பார்க்கடலை களையும் போது, திருப்பார்கடலை கடையும் போது ஆழகாலம் வரும்போது அது சிவன் உண்ட நாள் அவன் ஆழகாலத்து விஷத்தை தாங்க முடியாமல் சோர்வடையும் போது தாரை உருவெடுத்து தன் மடியில் தாங்கிக் கொள்கின்றவள் தாராவாகும். அதனுடைய அவதாரமே தாராவாக சொல்லப்படுகிறது. அதனுடைய நிறம் நீல நிறத்தை உடையவள். காளியினுடைய அந்த முழு சர்வேஸ்வருடைய பராசத்தினுடைய அந்த பிரிவிலிருந்து காளியாகவும் தாராவாகவும் பிரிகிறது. இது தீய சக்தியில் அளிக்கவும் மனிதனுடைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் காரியங்களை செயல்படுத்தவும் இந்த சக்தியில் நமக்கு பயன்படுகிறது. இதனுடைய நீல நிறத்தை உடையவள். காளிக்கும் தாராவுக்கும் வேறுபாடு என்றால் அதனுடைய நிறத்தை வைத்து வேறுபாடு கொள்வார்கள். நீல நிறத்தை உடையவள், கருப்பு நிறத்தை உடையவள். அடுத்து திரிபுர சுந்தரி, லலிதா ராசேஸ்வரி என்று லலிதாவியும் சொல்லுவார்கள், ராசேஸ்வரி என்றும் சொல்லுவார்கள், லோகநாயகி என்றும் சொல்லுவார்கள். இது அசுரர்களை இந்த 10 அவதாரமே அசுர சக்தியை அழித்து நன்மையை உருவாக்கக்கூடிய சக்தியாக விளங்குகிறது. இதிலுக்குரிய 10 வகையான சக்திகளுக்கு மந்திரங்களும் யந்திரங்களும் இருக்கிறது. அதை அடுத்து தொடர்ந்து ஒவ்வொன்றாக ஒவ்வொரு காணொலியில் நாம் பார்ப்போம். அடுத்து புவனேஸ்வரி, உலகத்தோட்டத்துக்கு காரணமான ஒரு மகா சக்தியானவளாகும். தீயவற்றை அழித்து இந்த உலகத்தில் நன்மையும் சத்தியத்தையும் ஒளியையும் உருவாக்குபவள் அவளே. காயத்ரியின் உண்மையா அந்த மூல தெய்வமாகும் இந்த புவனேஸ்வரி. அடுத்து சின்னமஸ்தா என்று அருகலட்சி என்று சொல்வார்கள், முண்டாம்மன் என்று தமிழில் சொல்வார்கள். இந்த தாராவை புட்டு என்பது அம்மன் என்பது சொல்வது போல சின்னமஸ்தாவை முண்டம்மன் என்றும் சொல்வார்கள் தமிழில். அருகலட்சி தன் தலையை தானே கொய்து ஒரு கையில் வாளும் கூர்வாளும் கூன் வாளும் ஒரு கையில்
தன் தலையுமாக ஒரு அசுரத்தை அழிக்கக்கூடிய ஒரு அகோர உருவமாக காட்சி தருவர் சின்னமஸ்தா ஆகும். இது எல்லாமே தீமையை அழிக்கக்கூடிய அவதாரங்களாகவே இருக்கிற ஒழிய நன்மை கெட்டதை அழித்து நன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு மகா சக்திகளாகவே விளங்குகின்றது. ஒரு அநீதி அளிக்க வேண்டும் என்றால் அதன் அந்த அநீதி விட வலுவான ஒரு உருவத்தை நாம் கொண்டாலே ஒழிய அந்த அநீதி அளிக்க முடியும் என்பதற்காக அந்த உருவத்தை அந்த சக்தியின் அம்சங்கள் பல வர்ணமங்களாக எடுத்துக்கொள்கிறது. இது அகோர தெய்வமாக போற்றப்படுகிறது. இது சிவனுடைய மனைவியாகும். தூமாவதி, இது தூமாவதிங்கிறது புகை தேவதையாகும். புகைகளின் தெய்வம். அந்த அண்ட பிரபஞ்சமே கயகள் அந்த கற்பகாலம் முகம் அழிந்து பொசுங்கி உலகத்துடைய பிரபஞ்சமே பொசுங்கி அங்கே புகையாகவும் தூசியாகவும் இந்த பிரபஞ்சம் தூசியாக புகை மண்டலமாக காட்சி அளிக்கும் போது அந்த சக்தி தூசின் உருவாக அந்த சக்தியினுடைய அந்த அணுக்கள் தூசின் உருவத்தில் அடங்கி இந்த பிரபஞ்சத்தை இணைத்து பிடித்து கொண்ட சக்தி தூமாவதியா தெய்வமாகும். இது உருவம் இல்லாமல் அவலட்சண நிலையில் அந்த புகை மண்டலமே ஒரு அவலோகமாக இருக்கும். எரிந்த புகை எரிந்து கொண்டிருக்கிற புகை அவலோகமாகவும் அமங்கலமாக இருக்கும் என்பதற்காக இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த அழிவு நடக்கும் போது அந்த புகை மண்டலமாக சக்தியானவள் பிரபஞ்சத்தில் காட்சி தருகின்றாள். அதை தூமாவதியாகவும் அதை நமது வழிபாட்டில் மூதேவியாகவும் சொல்வார்கள். மூதேவியும் அதனுடைய விஷயங்களில் முக்கியமான விஷயங்கள் எப்பப்போ வழிபட வேண்டுமோ அந்த தேவியங்கள் சிறுதேவியும் வழிபட வேண்டும், மூதேவியும் வழிபட வேண்டும். இதை பெருமூலிக்கு பின்னும் படைப்புக்கு முன்னும் தூமாதேவியாக குறிக்கப்படுகின்றாள். இதை வேதகால தெய்வம் என்றும் சித்தர்களும் கூறுகிறார்கள். தூமா மந்திரம் தூமாவதி மந்திரம் என்று சித்தர்கள் 12 சித்தர்களும் இதை வரையறுத்து கூறுகின்றார்கள். இது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களாக நாம் பார்ப்போம். இப்போ 6 முடிந்தது. இப்போ பைரவி 10 காளி, தாரா, திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, சின்னமஸ்தா, தூமாவதி, பைரவி, பகலாமகி, மாதங்கி, கமலாத்மிகா. பைரவி இது சகல மந்திர சக்திகளுக்கும் தாயாகவும் ரசவாத சக்திகளுக்கும் மூலிகை விஷயங்களுக்கும் தாயான சக்தியாகவும் ரசவாத சக்திகளுக்கு பைரவியுமே இந்த மூல தெய்வமாக போற்றப்படுகின்றார்கள். பைரவி மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம மூலிகை விஷயங்களாம் மருந்தானாலும் நாம் முழுமையாக பண்ணும்போது முழு வெற்றி அடையும். அது பகலாமகி, இதை மஞ்சளா தேவி என்று தமிழில் கூறுவார்கள். வடநாட்டில் பீதாம்பரியம்மன் என்றும் சொல்வார்கள். எதையும் எதிர்மறையாக ஆக்கக்கூடியவள், தோல்வியை வெற்றியாக ஆக்கக்கூடியவள். நம்முடைய முயற்சிக்கும் ஒரு காரியத்திற்கும் நம்ம கூட இருந்து அந்த ஊக்க சக்தியை கொடுப்பவள் பகலாமகியாகும். நாம் சோர்வடையும் போது நமக்குள் அந்த சக்தியாக நம் ஊக்க சக்தியாக நம்முடைய ஆறுதல் சக்தியாக நமக்குள்ளே புகுந்து நம்மை ஊக்கப்படுத்தி அதை வெற்றிக்கான பாதையில் கொண்டு செல்வள் பகலாமகி. இதை தமிழில் மஞ்சளாதேவி என்பார்கள். ஒவ்வொரு இந்த பெயர்களுக்கும் நம் கிராம பெயர்கள் அந்த காலத்தில் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. மாதங்கி, இதை பச்சையம்மன் என்று தமிழில் சொல்லுவார்கள். சிவனின் சக்தியாக போற்றப்படுகிறாள். பிரமாவின் நான்முகனின் மகன் மாதங்கரின் மகளாக கருதப்படுகிறது. ராஜமாதங்கி சியாமலா தேவி என்று வடநாட்டில் போற்றப்படுகிறாள். நீலங்கலந்த பச்சை நிறத்தை உடையவள், அதனால் பச்சையம்மன் என்று எங்கள் கிராமங்களில் சொல்லப்படுகிறார்கள். கமலை என்ற கமலாத்மிகா. கமலன் தாமரையில் இருக்கக்கூடிய லட்சுமி தேவி, அது அலைமகளாகும். கலைமகள், மலைமகள், அலைமகள் போல் இது அலைமகளைச் சேர்ந்த நம்முடைய மகாலட்சுமி ஆவாள். விஷ்ணுவின் திருமாலின் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி என்று சொல்வார்கள். சகல ஐஸ்வர்யத்துக்கும் தாயான தெய்வம். இந்த தாய் தெய்வத்தை தமிழில் அலைமேலு என்றும் அலைகள் மேல் இருப்பவள் என்றும் லட்சுமி என்றும் நம் தமிழில் சொல்வார்கள். இது வட மொழியில் ஐஸ்வர்யா என்றும் வைஷ்ணவி என்றும் நாராயணி என்றும் பார்கவி, ஸ்ரீதேவி, ஜலஜா, மாதவி என்றும் இந்த மகாலட்சுமி தாய் போற்றப்படுகின்றாள். இதுபோன்று 10 சக்திகளும் நம்முடைய ஆதி வழிபாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது. அது வட பெயரிலிருந்தும் தமிழ் பெயரிலிருந்தும் இருந்து இருக்கின்றது. அது மறைந்து விட்டது. அந்த 10 சக்தியிலே நாம் சித்தி வைத்து அது எந்திரம் மந்திரமும் இருக்கிற 10 சக்திகளுக்கும் எந்திரம் மந்திரம் என்று இருக்கிறது. 10 ஒரு காரியத்தை வெற்றியாக்கவும் ஒரு அசுர சக்தியை வெல்லவும்
பக்தி 10 சக்தியுடைய நம்முடைய அந்த எனர்ஜியும் அந்த சக்தியும் நமக்கு தேவை என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த முழு சக்திகளை எந்திரமும் மந்திரத்தையும் முறையாக பயின்று நாம் பல பல காரியங்களுக்கு தடையில்லாமல் விலக்கி நம்முடைய வெற்றி வழியில் நாம் சென்று கொள்வோம். ஓம் காளி. ஓம் நமச்சிவாய. காளி, தாரா, திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, சின்னமஸ்தா, தூமாவதி, பைரவி, பகலாமகி, மாதங்கி, கமலாத்மிகா என்ற 10 சக்திகள்